வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம ஓட்ஸில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஈஸியான ரெசிபி செய்ய போகிறோம். இது ஓட்ஸ் டோக்லா. இது ரொம்ப மிருதுவாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு 1/2 கப் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இங்கே டிசானோட ஹோல் கிரெயின் ஓட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல் கிரெயின் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதை வறுத்துக்கலாம். சும்மா லைட்டாக வறுத்தா போதும், ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இதை ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றுங்க. இதை இப்போ நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதோ நம்மளோட ஓட்ஸ் பொடி ரெடி. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இதோட ஒரு 3 பெரிய ஸ்பூன் ரவை, 3 பெரிய ஸ்பூன் கடலை மாவு, தேவையான அளவு உப்பு, 1 கப் தயிர். இதை இப்போ நல்லா கலந்து விடுங்க. நம்ம இதில் ரவை சேர்த்துருக்கோம். ரவை கொஞ்சம் ஊறினா நல்லாயிருக்கும். அதனால ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. இதோ ஊறிடுச்சு. ஊறினதும் நல்லா பொடி பொடியாக நறுக்குன இஞ்சி ஒரு சின்ன துண்டு, இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி இலை, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஈனோ சேர்த்துக்கோங்க. இது இப்போ கெட்டியாக இருக்குது. நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா தோசை மாவு பதத்துக்கு வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டிங்கன்னா மாவு இந்த மாதிரி இருக்கணும். ஸோ நம்மளோட மாவு ரெடி. நல்லா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவிட்டு இதை ஊற்றிடலாம். நான் இங்கே டிசானோட எக்ஸ்ட்ரா லைட் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இது நீங்கள் ரெகுலர் குக்கிங் கூட யூஸ் பண்ணலாம். எல்லா பக்கமும் நல்லா எண்ணெய் பண்ணுற மாதிரி தடவிட்டு மாவை ஊற்றிடுங்க. இதுக்கு மேலே லைட்டாக கொஞ்சம் மிளகா பொடி தூவிக்கோங்க, நல்லாயிருக்கும். இதை நம்ம இப்போ ஆவியில் வேக வச்சு எடுக்கணும். நான் இங்கே அகாரோட எலக்ட்ரிக் குக்கர் யூஸ் பண்ண போகிறேன். அதுலேயே ஸ்டீமிங் ஆப்ஷனும் இருக்குது. அதனால நான் இதுலேயே ஸ்டீம் பண்ண போகிறேன். இட்லி வேக வைக்கிற மாதிரி தான். ஒரு 10-15 நிமிஷத்தில் இது தாராளமாக வெந்துடும். இது கொஞ்சம் தடிமனாக ஊற்றிருக்கோம் அப்படிங்கிறதால 15 நிமிஷம் இல்லைனா மேக்ஸிமம் 20 நிமிஷத்தில் வெந்துடும். இதோ நம்மளோட டோக்லா வெந்துருச்சு. டோக்லானாலே தாளிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக தாளிச்சிடலாம். கொஞ்சமாக பேனில் எண்ணெய் விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, ஒரு நறுக்குன பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இங்கே கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் எல்லாத்தையும் ஒரு நல்லா வதக்கி விடுங்க. இதோடு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இதோ நல்லா வதங்கிடுச்சு. நம்மளோட தாளிப்பு ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ டோக்லா வெளியே எடுத்துடலாம். இது நல்லா இட்லி மாதிரியே சாஃப்டாக இருக்கும். நம்ம ரெகுலராக இட்லி தோசை செஞ்சிட்ருப்போம். கொஞ்சம் வித்தியாசமாக ஒவ்வொரு நாள் இந்த மாதிரி செய்யலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஊற்றுங்க. இதை ஒரு கேக் மாதிரி பெருசாக செஞ்சுருக்கோம். ஸோ சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் AGARO and DISANO ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இதோ நம்மளோட டோக்லா ரெடி. இதை நீங்கள் இப்படியே சாப்பிட்லாம். தொட்டுக்க எதுவும் தேவையில்லை. பட் வேணும்னா நீங்கள் சட்னியோ சாம்பாரோ கூட தொட்டு சாப்பிட்லாம். அது நம்ம இஷ்டம் தான். ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஓட்ஸ் டோக்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.